நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடவும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும் பொழுது எங்களை ஒப்புவித்தவர்களாக உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட இருக்கிறீரே. அடியனை மன்னியும் ஆண்டவரே, அடியனை மறையும், நீர் வெளிப்படும், நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் இந்த நாட்களிலே லெந்து காலத்திலே நாம் பார்ப்பது இந்த பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்கிற சங்கீதங்கள். இதுல 7 சங்கீதங்கள் உண்டு. இதுவரைக்கும் நாம் 4 சங்கீதங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 3 பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 5வது சங்கீதத்தை பார்க்கின்றோம். இந்த சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா இது ஜெபம், விண்ணப்பம். ஒவ்வொரு சங்கீதத்திலும் கர்த்தாவே என்று சொல்லுகிற, ஓ லார்ட் என்று சொல்லி முடிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த சங்கீதம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற இந்த சங்கீதம் 102, உம்முடைய முகத்தை மறையாதேயும் கர்த்தாவே என்று. இந்த சங்கீதம் எந்த ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று தெரியாது. இதற்கு முன்பாக பார்த்த அந்த 4 சங்கீதமும் தாவீது எழுதின சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று தெரியாது. சங்கீதம் 102 யார் எழுதினது என்று தெரியாது. ஆடம் கிளார்க் என்று சொல்லப்படுகிற பைபிள் ஸ்காலர் அவர் சொல்றார், இது ஒருவேளை தானியேல் எழுதியிருக்கலாம், இல்ல எரேமியா எழுதியிருக்கலாம், இல்ல நெகேமியா எழுதியிருக்கலாம் என்று. காரணம், இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டிருந்த அந்த நாட்களிலே இவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய அந்த தலைப்பை நாம பார்க்கும் பொழுது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் ஒரு விண்ணப்பம் என்று அந்த தலைப்பு சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 102வது சங்கீதம் துயரத்துல வியாகுலத்துல இருக்கிற ஒருவர் ஆண்டவரிடத்துல தன்னுடைய புகாரை அவர் கொண்டு செல்கிறார், முறையிடுகிறார். இப்ப கம்ப்ளைண்ட் என்ற அந்த வார்த்தை வரும்போது, இது கம்ப்ளைண்ட்னா ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற ஒரு காரியம் அல்ல, தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் இடத்துல கொட்டுகிற ஒருவராக இவர் இருக்கின்றார். இந்த சங்கீதம் தனக்காக அல்ல, தன்னுடைய தேசத்துக்காக செய்கின்ற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. This psalm is not a psalm that has been written by the psalmist for his own prayer or for his personal prayer, but in this psalm he is praying for the nation. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இந்த காலகட்டம் நமக்கு நன்றாக தெரியும். போர் என்கிற ஒரு காரியத்தை அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில, நாமும் ஆண்டவர் இடத்துல நமக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய தேசத்துக்காக மாத்திரம் அல்ல, இந்த போரில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, இந்த போருக்கு காரணமாக இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபித்து தேசத்துல சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய வேதாகமத்திலே அந்த சங்கீதம் 102 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பார்க்கும் பொழுது அங்க ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்படுகின்றது. இந்த சங்கீதத்துல முதல் 2 வசனங்கள் ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 102 முதல் 2 வசனங்கள். இந்த சங்கீதத்தை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சமயத்துல நம்ம we can relate it to this 2 verses. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணின நாட்கள் இருக்கலாம்.
இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் இடத்துல இந்த சங்கீதக்காரன் செய்கின்ற ஒரு விண்ணப்பம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும், நான் உம்மிடத்துல ஜெபிக்கிறேன், தேவரீர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவரே கேளும் என்று சொல்லுகின்றான். இந்த சங்கீதக்காரனுடைய இந்த புலம்பல் என்ன என்றால், தன்னுடைய ஜெபம் ஆண்டவர் இடத்துல எட்ட வேண்டும், ஆண்டவர் இந்த ஜெபத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில எப்பயாவது அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதா? ஏன் நான் இவ்வளோ ஜெபிக்கிறேனே, இந்த ஒரு காரியத்துக்காக நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆனா பதிலே இல்லையே. Where is God? God, please do hear my prayer. Lord, please do hear my cry. Answer me. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்ற ஒரு காரியம். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லல, ஆனா ஒரு துயரத்துல இருக்கிறாரு. ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லிட்டு தானாக இவர் நினைத்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி வேற இடம் போயிட்டார். என்னுடைய ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டார். தானாக எண்ணிக்கொண்ட ஒரு காரியம். நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஒரு சில கஷ்டமான சூழ்நிலையில ஜெபிக்கும் பொழுது பதில் வராத சூழ்நிலையில நாம் நினைக்கிறது அதான், ஆண்டவரே எங்க இருக்கிறீர், உங்களுடைய முகத்தை மறையாதையும். போராட்டத்துல சூழ்நிலையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கின்றார் என்று நாம் எண்ணிக்கொள்வது உண்டு. நம்மளுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது இட் இஸ் பெயின்ஃபுல், இட் இஸ் ஹர்ட்டிங், வலியை ஏற்படுத்துகிற, பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். சோர்ந்து போகிறோம். ஏன் ஆண்டவர் இடத்துல கேட்கிறேனே, என் இடத்துல கேளு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொன்னாரு, ஆனா கேட்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கலையே. சோர்வான நேரங்கள். அப்படிப்பட்ட சோர்வான நேரத்துல என்ன செய்யணும்? நான் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றேன், ஆனா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல. என்ன பண்ணணும்? What we have to do when we are not getting an answer from God? Beloved in Christ, the answer is very simple. Continue praying. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவ்வளவுதான். ஒரு சில சமயங்கள்ல ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுதே அதற்கான பதிலை கொடுத்துட்டார். ஆனா நாம என்ன பண்ணணும்? இன்னும் அந்த பதிலை புரிந்து கொள்ளல. ஆண்டவர் அதற்கான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் முகத்தை மறைத்து விட்டார், முகத்தை திருப்பி விட்டார், நம்ம இடத்துல வரல என்று எண்ணுகிறோம். ஆனால் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும். இங்க இவர் ஒரு வியாகுலத்துல அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கை கூட ஒரு புகையை போல மாறுகிறது, இது தன்னுடைய எலும்பை கூட இது நொறுக்குகிறது என்று சொல்லுகின்றார். நம்ம பார்த்த கடைசி 4 சங்கீதங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது நீங்க நன்றாக கவனித்திருந்தீர்களா, உடல் சுகவீனத்துக்கு ஒருவித காரணம் நம்மளுடைய பாவம். நம்மளுடைய பாவமானது உறவை பாதிக்கின்றது, நமக்கும் கடவுளுக்கும் உள்ளான உறவை பாதிக்கின்றது, நம்முடைய உடலையும் பாதிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த சங்கீதக்காரர்கள் எல்லாருமே இதனை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதக்காரன் சோர்வடைந்து போயிட்டு இந்த சங்கீதக்காரன் ஒரு 3 உருவகங்களை, மெட்டபர்ஸ், 3 உருவகங்களை இங்கே அவர் சொல்லுகின்றார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் சொல்லுகிறது வனாந்திர நாரை என்று சொல்லுகிறார். வனாந்திரத்துல நாரை இருக்குமா? நாரை எங்க இருக்கும்? பெலிகன், where can you find pelican? எங்க தண்ணீர் இருக்கு இல்ல அப்பேற்பட்ட இடத்துல. ஆனா இவர் சொல்லுகிறது எங்க? இட் இஸ் இன் தி டெசர்ட். அப்ப அந்த வனாந்திர நாரைக்கு என்ன கிடைக்கும்? அங்க ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு நாரையை போல இருக்கிற. ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக அவர் சொல்லுகிற இடம் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தை. An owl in a waste places. பாழான இடங்கள். இந்த ஆந்தை வேதத்தின் பிரகாரமாக இந்த ஆந்தை போன்ற பறவைகள், இவைகள் சுத்தம் இல்லாத பறவைகள், unclean animals. இவைகள் எங்க இறை கிடைக்கும் அப்படி பார்த்து போகிற இவைகள் பாழான இடத்துல அங்க யாரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.
ஒரு ஒரு சிட்டியை எடுத்துட்டு அந்த சிட்டி எல்லாம் உடைஞ்சு போயிருக்குன்னா அங்க ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தன்னை வைத்து அவர் சொல்லுகிறார். மூன்றாவதான ஒரு ஓமை அவர் சொல்லுகிறார் என்ன என்றால், நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவி. குருவி தனியா பார்க்க முடியாது. அது தன்னை குறிப்பாக இந்த இடத்துல சொல்லும் பொழுது நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவி. இதற்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், அந்த நாட்களில் அந்த ஜாமக்காரன் இருப்பான், அதாவது பார்த்து கொண்டு இருப்பார்கள், அந்த ஃபோர்ட்ல மேல இருப்பாங்க. அவங்க எதிரிகள் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்ப இவருடைய நிலைமை எப்படின்னா, எல்லாரும் போயிட்டாங்க, தான் மாத்திரம் நின்றுட்டு பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, நான் தனிமையிலே நான் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன், யாருமே கிடையாது ஆண்டவரே. தன்னுடைய நிலையை, தன்னுடைய மனசோர்வை, தன்னுடைய மோசமான ஒரு நிலையை, தான் தனித்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை, தனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை, தான் நிராகரிக்கப்பட்டவனாய் இருக்கின்றேன் என்ற ஒரு நிலையை இவர் இங்கே சொல்லுகின்றார். தனிமை, நிராகரிப்பு, உயிரற்ற ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில சமயங்கள்ல ஒரு சிலர் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிருக்கலாம். எனக்கு கூட இருக்கிறாங்க, ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சில சமயத்துல நமக்கு கூட இருப்பாங்க, அது குடும்பமாக இருக்கலாம், இல்ல நண்பராக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா திருச்சபையாக கூட இருக்கலாம். ஆனா நான் போகிற இந்த கடினமான பாதையில யாரும் இல்லை. Beloved in Christ, at times we want people to walk with us in our difficult times, but we need to understand it is not easy and others cannot walk with us. நாம எதிர்பார்ப்போம், யாராவது என் கூட வரணும், என்னுடைய கஷ்டத்துல வர முடியாது. பிகாஸ் உங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு எச்சரிக்கையும் நான் சொல்கிறேன். I want to give you a warning. அப்படி நீங்க எதிர்பார்த்து யாராவது கூட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். காரணம் என்ன? நீங்க போற பாதை அவங்களுக்கு தெரியாது, நீங்க போற கடினம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட நின்று they will give a lot of advice. நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி போன நிறைய. இன்னும் குழப்பத்திற்கான காரணம் வரும். யாரை உங்களோடு அழைத்து செல்ல யோசிக்கிறீர்கள்? தனிமையான சூழ்நிலையில யாராவது வந்தா போதும், இல்ல யாராவது இல்ல, யாராவது இல்ல. ஜாக்கிரதையாக இருங்கள். யாரை உடன் அழைக்கிறீர்கள்? யாரை உடன் அழைக்கிறீர்கள்? இந்த சங்கீதக்காரன் தான் தனிமையாக இருக்கிறது, நிராகரிக்கப்பட்டவன், எல்லாவற்றையும் உணர்கிற இந்த சங்கீதக்காரன் தன் உடலும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சங்கீதக்காரன் 8-11 வசனத்துல அவர் சொல்லுகிறது, தனக்கு எதிரானவர்களும் உண்டு. enemies are coming against him. எப்பொழுது நாம் பலவீனமாக இருக்கின்றோமோ அப்பொழுது எதிரியானவன் நம்மை தாக்குவதற்கு அவன் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கின்றான். ஒரு சில சமயங்கள்ல நமக்கு இருக்கிற ஒரு காரியம்னா, எப்ப நாம பலவீனமா இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாம போய்விடுகிறது. We do not know when we are weak. At times we always think that we are strong. We are strong in faith. நாம நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிசாசானவனுக்கு, எதிரியானவனுக்கு நம்முடைய விழுந்த நிலை, நம்முடைய பலவீனமான நிலை நன்கு அறியும். இந்த தாவீது இந்த சங்கீதக்காரன் சோர்வுட்டு போயிருக்கிற, மனம் சோர்ந்து போயிருக்கிற, டிப்ரஸ் ஆயிருக்கிற அந்த சூழ்நிலையை இந்த பிசாசானவன் எல்லா எதிரிகள் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சமயத்துல நம்ம இந்த சர்மன் சீரீஸ் கூட பார்த்திருக்கிறோம்ல, மென்டல் இஷ்யூஸ் குறித்து. அதுல அந்த டிப்ரஸ் ஆயிட்டு மனசோர்வானவர்களுக்குள்ளாக பல காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் வர மனசோர்வு. ஆனா அவர்களுடைய மனதில் அவர்கள் எண்ணுகிற காரியங்கள், யோசிக்கின்ற காரியங்கள், பலவிதமான காரியங்கள், உண்மையான காரியங்கள், உண்மை இல்லாத காரியங்கள், இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்து விடும் என்று சொல்லி அநேக காரியங்களால எதிரியானவன் அவர்களை தாக்கி கொண்டிருக்கின்றான். இந்த சோர்வான நேரத்துல என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிடப்பட்டவர் போல, ஒதுக்கப்பட்டவர் போல. இங்க 9வது வசனம் வாசிங்கம்மா. In English it's verse 10. 9வது. யார் உயர தூக்கி தாழ தள்ளினார்? தாவீது. சரி, இந்த சங்கீதக்காரனுடைய நிலையை பாருங்க.
அவர் என்ன இந்த சோர்வான நிலையில என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் என்னை உயர தூக்கினீர், இப்ப என்ன பண்ணிட்டு யூ லெட் மீ டவுன். நீங்க தான் ஆண்டவரே என்ன பண்ணிட்டீங்க? என்னை தள்ளிட்டீங்க. சோர்ந்து போகிற வேளையில இப்படியான ஒரு காரியம். அந்த நாட்களிலே துக்கத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் மீது சாம்பலை போட்டுக் கொள்வார்கள். ஆனா இங்க அடுத்த வசனத்துல இங்க பாத்தீங்கன்னா அந்த சாம்பலையே தனக்கு அப்பமாக உணவாக மாறிவிட்டது. அப்படியாக இந்த சங்கீதக்காரன் அவ்வளவு ஒரு வேதனை நிறைந்தவராக இருக்கின்றார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இது நீர் என் மீது காட்டுகிற உம்முடைய கோபம், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம்னா புலம்புகிறார். தன்னுடைய நிலை இவ்வளவு மோசமாக இருக்கின்றது, தனக்கு யாரும் இல்லை, ஆண்டவரே நீரும் இல்லை, நீரும் அமைதியாக இருக்கிறீர், நீர் காண மாட்டுகிறீர், கேட்க மாட்டுகின்றீர், என்னுடைய உடல் நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றேன், ஆண்டவரே எனக்கு விரோதமாக அநேகர் இருக்கிறார்கள், இப்பேற்பட்ட நிலையில ஆண்டவரே நான் வந்து நிற்கின்றேன். மனசோர்வு, depressed. People go through depression. They don't know what to do. சோர்வான நேரத்துல என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்க? Where is God when we are afflicted? ஆண்டவர் நம்ம துயரப்படுகிற, வியாகுலப்படுகிற, மனசோர்வான நேரத்துல ஆண்டவர் எங்க இருக்கிறார்? Where is God? God is always there with us. ஆண்டவர் எங்கேயோ நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போல. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்மோட தான் இருக்கிறார். அந்த துயரமான சூழ்நிலையில ஆண்டவர் எங்கேயோ தனித்து போயிடல. நாம நினைக்கிறது, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பிட்டார். இல்ல, ஆண்டவர் நம் மீது கண்ணோக்கமா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். மலை பிரசங்கத்துல மத்தேயு 5:4 ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன வாங்கலாம்? ஆறுதல் அடைவார்கள். they'll be comforted. யார் ஆறுதல் கொடுக்கின்றார்? மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கின்றார். ஆண்டவர் மன அழுத்தத்துல, மன சோர்வுல, துயரத்துல இருக்கிறவர்கள் அருகிலே இருக்கின்றார். அந்த பாடுகளை, அந்த கஷ்டத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அப்ப ஆண்டவர் நம்மை காண்கிறாரா? ஒரு லைட் ஹவுஸ்ல வேலை செய்யற ஒருவர் ஒரு ஸ்கூல் ஹாலிடே சமயத்துல அவருடைய சின்ன பையன் சொன்னா, அப்பா நான் வந்து வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன், நானும் என்ன பண்றேன் உங்க கூட வரேன். ஸோ அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பிள்ளையை அழைத்து சென்றார். இவர் அந்த லைட் ஹவுஸ்ல மேல இருக்கிறாரு, கீழே வந்து அந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கு. இந்த சின்ன பையன் அதுல விளையாண்டுட்டு இருக்கான். திடீரென்று ஒரு பெரிய ஒரு அலை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து அந்த லைட் ஹவுஸ் கீழே அடிக்கும் பொழுது இந்த சின்ன பையன் பயந்து அந்த பாறைகளுக்கு இடையிலே இவன் சிக்கி கொண்டான். இப்ப இந்த சின்ன பையன் அங்க உட்கார்ந்துட்டு அங்க வந்து கத்துறான், அப்பா என்னை காப்பாத்துங்க, அப்பா என்னை காப்பாத்துங்க, சத்தம் போடுகிறானே தவிர்த்து அப்பா கிட்ட இருந்து எந்த சத்தமும் காணும், எந்த ஒரு சத்தமும் இல்லை. இவன் பயம் வேற, சோர்ந்து போயிருக்கிறான், அடிபட்டு இருக்கிறான், அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா அப்பான்னு கத்துறான், ஒண்ணுமே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துல பார்க்கும் பொழுது அந்த மேல அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த போக்கஸ் இது வந்து கீழே அப்படியே அந்த ஒவ்வொரு அந்த ஸ்டோனா அப்படியே தேடிட்டு வருது. அப்படியே வந்து கடைசியில இந்த பையன் இடத்துல வந்து நிக்குது. அப்போ இந்த பையன் உணர்கிறான், நான் கத்துறேன், எங்க அப்பா என்கிட்ட வரலன்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய அப்பா என்ன பண்ணுகிறார்? என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் எண்ணுகிறது, எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். ஆனால் இந்த சங்கீதக்காரன் தொடர்ந்து 12வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா முற்றிலுமான ஒரு மாற்றுதல், முற்றிலுமான ஒரு மாற்றுதல். அங்க நெருக்கடியிலிருந்து அழுகையில இருக்கின்றவன் இப்பொழுது சந்தோஷத்துல அவன் துதிக்கின்ற ஒரு காரியம். புலம்புகளிலிருந்து அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றான். 11-12வது வசனம் இன்றைக்கு நம்மளுடைய இந்த மாதத்தினுடைய வசனமாக இருக்கின்றது. நாம் யாவரும் அதை எடுத்து ஒன்றாக வாசிப்போம். சங்கீதம் 102, 11, 12. இது இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம், தமிழ்லையும் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். Psalm 102 verse 11 and 12. நாம சேர்ந்து வாசிப்போம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வாசிக்கிறோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். Let's read it together. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது,
புல்லை போல உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பிரிய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிற நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கின்றது. ஆனால் இப்ப என்ன அது? கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்ன பார்க்காம இல்ல. தன்னுடைய சோர்வான நிலையில அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே நீர் என்ன பார்க்கல. ஆனா இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். இந்த சங்கீதக்காரன் முதல் 11 வசனங்களிலும் 12வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது முற்றிலுமாக ஒரு மாறுதல். உங்களுடைய பைபிள்ல இந்த ஒரு காரியத்தை பாருங்களேன். 6வது 7வது வசனம், சங்கீதம் 6:7 பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் இருந்த இடம், in verses 6 and 7, the place where the psalmist was, he saying that he was in a desolate place. பாழடைந்த இடத்துல இருக்கிறார். இப்போ 15வது வசனத்துல, in English is verse 16, 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது 15 வாசிங்க. முன்பு எப்படியான இடம்? பாழடைந்த இடம். இப்பொழுது எப்படியான இடம்? யார் கட்டுகிறார்? கர்த்தர் சீயோனை கட்டி, ஆண்டவர் கட்டுகிறார். பாழடைந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பது போல நீங்கள் நினைத்தீர்களானால் அது நிரந்தரமானது அல்ல என்பதையும் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கட்டுகிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது அவருடைய கெஞ்சுதல் வாசிமா. முதல் வசனம். ஓகே, இப்பொழுது 16வது வசனம், இங்கிலீஷ்ல verse 17, 16 வாசிங்க. சோர்வில் இருக்கும்போது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரே கேளும். இப்பொழுது இந்த 15வது வசனத்துல 16வது வசனத்துல அவன் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கின்ற ஆண்டவர். தன்னுடைய சூழ்நிலை எப்படியாக மாறுகிறது என்று பார்க்கின்றார். இன்னும் நடக்கல, ஆனாலும் தன்னுடைய சூழ்நிலை எப்படியாக மோசமாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு செய்கிற ஒரு காரியம். 2வது வசனம் வாசிங்க. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். Do not hide your face from me, O Lord. அதான் ஜெபம். இப்பொழுது 19வது வசனம், தமிழ்ல 20வது வசனம். நம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே முகத்தை மறையாதையும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்னை காண்கின்றார். அவர் என்னை காண்கின்றார். தன்னுடைய உயிரற்ற பாழடைந்த தனிமையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில, மனசோர்வில, மன அழுத்தத்துல இருக்கின்ற அந்த சங்கீதக்காரன் அப்படியாகவே நிலைத்திராமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். ஆண்டவரை நீர் கேட்கின்றீர், என்னுடைய நிலையை நீர் பார்க்கின்றீர், என்னிடத்துல நடைபெறுகிற காரியங்கள் நீர் அறிந்திருக்கிறீர். தனிமையிலே சோர்வுற்று போனதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, இல்ல மகனே மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். I am watching over you. நான் உன்னை காண்கின்ற தேவன். உன்னை தனிமையில விடுகிறவன் அல்ல, உன்னை காண்கின்ற தேவன் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மாறுகிறதாகவும் இருக்கின்றது. சங்கீதம் 30:11 வாசிங்க. சங்கீதம் 30:11 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். Psalm 30:11. புலம்பலை எப்படி பண்ணாரா? ஆனந்த களிப்பாக, you made my morning into dancing. இப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலையில இப்ப நம்மள அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை பார்ப்பீர், என்னை விடுவிப்பீர் என்று யோசிக்கிறோம். ஆனா கேள்வி என்னன்னா, நமக்கு கஷ்டத்துல போறவங்களுக்கு என்னன்னா, விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், என்னை இதுல இருந்து விடுவிப்பார். கேள்வி என்னன்னா, எப்போ?
Lord, when will you deliver me? I don't want to go in this, Lord. இந்த கஷ்டத்துக்குள்ளாகவே, இந்த சோர்வுக்குள்ளாகவே நான் போகணும். இல்ல, வேண்டாம் ஆண்டவரே, என்னை விடுவிப்பீர் என்று தெரியும். ஆனா ஆண்டவரே, எனக்கு எப்போ தெரியணும், இப்பவே விடுவியும். நம்ம அநேகருடைய ஜெபம் அதுதான். நம்முடைய கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டவரே இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இல்ல, நமக்கு என்னன்னா விடுதலையானது உடனடியாக வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படியாக கிரியை செய்கிறவர் அல்ல. கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்ம இடத்துல வந்து கேட்கும் போது, இதுல இருந்து எப்ப பாஸ்டர் எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்களுக்கு இருக்கிற பதில் வந்து தெரியாது. We do not know when, but all that we know is the Lord is working. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், நிச்சயமாக விடுவிப்பார். இந்த காலங்கள், காத்திருக்கிற காலங்கள், நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கின்றது. எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் விசுவாசத்துல நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அழுகையில் இருந்த ஒரு நெருக்கடி இப்பொழுது ஆனந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர். யார் இந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் என்று பார்க்கும் பொழுது, இது ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. 23 28 வசனத்துல பார்க்கும் பொழுது, நம்ம மனிதர்கள் நம்முடைய பலவீனத்தையும் கடவுளுடைய பலத்தையும் குறித்து சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. 23 வசனம் in verse 23, வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். He has broken my strength in mid-course, he has shortened my days. மீண்டுமாக இந்த சங்கீதக்காரன் புலம்பலுக்கு போயிட்டார். புலம்பல்ல இருந்து சந்தோஷமா ஆண்டவர் செய்வார் அப்படின்ட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, இப்ப புலம்பலுக்கு போயிட்டாரு. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை அப்படியே எப்பொழுதும் அப்படியே மேலாக போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கையில அநேக சமயத்துல மேலாக போகும், திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஆழத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, ஏன் இப்படி அனுமதித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணும், மீண்டுமாக மேலே எழும்பி வரும். என்னுடைய நாட்கள், ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை தான் எடுங்கன்னு சொன்னேனே தவிர்த்து என்னுடைய நாட்களை குறைய பண்ணாதீங்க. ஆனால் சங்கீதக்காரன் அதோட நிறுத்தல, புலம்பல்ல போயிட்டு அடுத்தது அவருடைய விண்ணப்பம். 24 வசனம் வாசிங்கம்மா, verse 24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. இப்ப இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, என்ன பாதியில எடுத்துறாதீங்க ஆண்டவரே, எனக்கு உயராவையும். ஏன், நீ செய்ய போகிற அந்த மகிமையை நான் காண வேண்டும். என்னுடைய கஷ்டம் தான் என்னுடைய முடிவு அல்ல. ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர போகிறீரே, அந்த நாட்களை நான் காண வேண்டும். என்னுடைய நாட்களை குறுக செய்யாதையும் ஆண்டவரே. அப்ப இந்த சங்கீதக்காரனுடைய அந்த விசுவாசத்தை பாருங்க. கஷ்டத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற ஒரு சங்கீதம், தன்னுடைய நிலையை முழுமையாக சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் இடத்த சொல்லுகிறார், ஆண்டவரே அதை நான் காண வேண்டும். Lord, I want to see the blessing that I'm going to receive from you. I want to see, I want to experience, I want to live the deliverance, oh Lord. இது இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம். போராட்டத்தில் இருக்கும் பொழுது அநேக சமயத்துல ஆண்டவர் இடத்துல வெறும் புலம்பிட்டு மாத்திரம் நம்ம நின்னுறோம். We just lament. இல்ல புலம்பிட்டு அதோட விட்டுறோம். ஆனா இந்த சங்கீதத்தை மீண்டும் மீண்டுமாக நாம் வாசிக்க வேண்டும். எப்படி இந்த சங்கீதக்காரன் அந்த புலம்பல்ல இருந்து வெளியே வருகிறார். மனிதனுடைய பலவீனத்தை அவர் அறிகின்றார். அதே சமயத்துல இந்த சங்கீதக்காரன் ஆண்டவருடைய பலத்தையும் அறிகின்றார். இந்த ஆண்டவர் சர்வ வல்லவர், இவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த இடத்துல இந்த ஒரு 2 காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் அங்கீகரிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், நாம பலவீனர்கள், நாம பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவர்கள். The first thing that we need to acknowledge is that we have to acknowledge our weakness and that we are vulnerable. Only when we acknowledge our weakness, we will look for the strength of God. நம்முடைய பலவீனத்தை உணரும் பொழுதுதான் ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே எனக்கு நீ தேவை. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே
என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர், I can do everything, oh Lord, you just join with me. No, he is not your co-worker. And a person is saying he is not our co-driver. ஆண்டவரே, அந்த டிரைவிங் சீட்ல நானும் உட்கார்ந்துக்கிறேன், நீங்களும் உட்கார்ந்துக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? டிரைவ் பண்ணுவோம். At times that is what we are asking. No, he is the driver and we are the passengers, and he knows where to take. எங்க கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். When we try to push him out and we try to take the wheel, it is chaos. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர். நம்முடைய பலவீனத்தை அறிந்து அவர் இடத்துல போகணும். அடுத்ததான காரியம் என்னன்னா, நமக்கு நன்றாக தெரிய வேண்டிய காரியம், நம்மளுடைய பாடுகள் கஷ்டங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல. What you are going through may be dark clouds in your life. இருள் அடைந்த மேகங்கள், அவைகள் எப்பொழுதும் இருக்க போறதில்லை. ஆண்டவர் மாற்ற போகிறார். அப்பொழுது ஆண்டவர் மாற்ற போகிற அந்த காரியத்தை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து ஆண்டவர் இடத்துல நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த 25 27 பார்க்கும் பொழுது இந்த ஒப்பிட முடியாத ஆண்டவருடைய பலத்தை அவர் பார்க்கின்றார். குறிப்பாக இந்த சங்கீதம் 25 27 இதே வசனத்தை எபிரேயர்ல 1வது அதிகாரம் 10 12 அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார். Psalm 102 25 to 27, the author in Hebrews, he quotes that in chapter 1 verse 10 to 12, and he describes that this God is an eternal God. இந்த சங்கீதத்தில் இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லவர். இவர் யார்? எபிரேயர்ல இவர் கிறிஸ்து, இவரும் நித்தியமானவர், இவர் மாறாதவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியாக சங்கீதக்காரன் இன்னும் அதனுடைய கிளைமேக்ஸ் அவர் இன்னும் அழகாக அதை முடிக்கின்றார். 28வது வசனம் வாசிங்கம்மா. 27 28. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நம்ம பாடின பாடல் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. காலத்துக்கு ஏற்பார் போல அவர் மாறுகிறவர் அல்ல. ஆண்டவர், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், முடிந்து போவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் அப்படின்னா, உம்முடைய பிள்ளைகள் அல்ல, உம்முடைய அடியாரின் பிள்ளைகள், the descendants. அப்படின்னா என்னுடைய சந்ததியும் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். மீண்டுமாக நான் உங்கள் இடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய நிலையை மாத்திரமல்ல, தன்னுடைய தேசத்துக்காக அவன் செய்கிற ஒரு விண்ணப்பம், ஒரு புலம்பல், ஜெபம். இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில, நாங்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்துல நாங்கள் இருக்கின்றோம். ஆனா நாங்க இப்படியாக இருக்க போறதில்ல. ஆண்டவர் என்ன பண்ண போகிறீர்? நீர் எங்களை வெளியே கொண்டு வர போகிறீர். அந்த நாளை நான் காணணும். அங்க என்ன பண்ண போறாங்க? என்னுடைய சந்ததி, நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அந்த சந்ததி அங்கே அவர்கள் இருக்க போகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு புலம்பலிலே ஆரம்பித்தாலும் இந்த சங்கீதம் கடைசியாக ஆனந்த களிப்போடு முடிகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. கடினமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, தனித்து விடப்பட்டு யார் இடத்திலும் ஒரு சில சமயத்துல சொல்ல முடியாத சூழ்நிலை. கணவன் மனைவியின் இடத்துல சொல்ல முடியல, மனைவி கணவன் இடத்துல சொல்ல முடியல, பெற்றோர் பிள்ளையின் இடத்துல சொல்ல முடியல, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல சொல்ல முடியாமல் தனித்து சோர்ந்து போய் பாடுகளுக்குள்ளாக போகின்ற காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இவைகள் எப்பொழுதும் இருக்கிறவைகள் அல்ல. நீங்க சொல்லிட்டீங்க, எங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும், நான் போற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும், நான் போகிற சோர்வு எனக்கு தானே தெரியும். கடவுள் தெரிஞ்சா நம்முடைய பாடுகள் தெரியுமா ஆண்டவருக்கு? ஏசாயா 53:3, Isaiah chapter 53 verse 3, he was despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and as one from whom men hide their faces,
he was despised and we esteemed him not. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் முகத்தை திருப்பல, ஆண்டவர் முகத்தை திருப்பல, நாம முகத்தை திருப்பி விட்டோம். We had turned our face away from the Lord, but the Lord has never, he was always watching over you and me. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு சோர்வாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல கொண்டு செல்லுங்க. விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இல்ல ஆண்டவர் நிச்சயமாக என்னை மீட்டெடுப்பார். என்னால் இப்ப பார்க்க முடியல, இது முடியாத காரியம், இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைத்தாலும் இதனை உணர்ந்து கொள்ளுங்கள். there is nothing impossible with God. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய கஷ்டத்தை மாற்ற ஆண்டவரால் கூடுமா? கூடும். நிச்சயமாக மாற்ற வல்லவர், அவர் நிச்சயமாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவரே, அநேக சமயத்துல எங்களுடைய நிலையானது ஆண்டவரே எங்களுக்கு தெரியல, போராடுகிறோம், தவித்து போகிறோம் சுவாமி. ஆனால் அந்த தவிப்பிலும் அந்த துயரத்திலும் அந்த வியாகுலத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில அதனை மீண்டுமாக எங்களுக்கு வழிவருத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, சங்கீதக்காரன் தன்னுடைய கஷ்டத்துல இருக்கும் பொழுது கூட தன்னுடைய சோர்வான நேரத்திலும் வெறும் சோர்வுகளையும் பாடுகளையும் பார்த்து கொண்டிருந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் விடுவிப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு உம்மை பார்த்தாரே. தேவரீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாரும். சோர்ந்து போயிருக்கிற வேளையில அந்த விசுவாசத்தை தாரும். தனிமையில தவித்து கொண்டிருக்கிற வேளையில அப்பேற்பட்ட விசுவாசத்தை தாரும். நீர் எங்களை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவராயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற, எங்களுடைய கஷ்டமான நேரத்திலும் சரி சந்தோஷமான சூழ்நிலைகளிலும் நடைபெற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென்.